الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه وأهل بيته أجمعين وما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي حسبك الله ومن اتبعك من المؤمنين قال نبينا صلى الله عليه وسلم لو كان نبي بعدي لكان عمر وقال أيضا إن الله ينطق على لسان قلب عمر أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم சங்கையான அல்லாஹ்வினுடையார்களே, அனைத்து விதமான புகழும் பெருமையும் நம்மை படைத்து உலகை ஆளக்கூடிய ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுக்கே உரித்தார்கள். கருணையாளரான அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றிய உயர்ந்த சஹாபாக்கள், சாபியீன்கள், தபஅத்தாபியீன்கள், இறைநேசர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமான இஸ்லாமிய வருடப்பிறப்பினுடைய கடைசி கட்டத்தில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மாலை முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை பார்க்க வேண்டிய நாள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வரக்கூடிய நம்முடைய இந்த புத்தாண்டை நமக்கு பரக்கத் பொருந்திய வருடமாக எல்லா விதமான நலவுகளையும் உள்ளடக்கியதாக ஆக்கியருள்வாராக. சரியானவர்களே, ஒவ்வொரு வருடமும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்பம் துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி வாரம் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய உயர்தரமான சரியத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு சரித்திரமான ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்பட்டது. அதுதான் இந்த உலகை விட்டு ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்த தினம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒவ்வொரு சமுதாயத்திலும் தன்னுடைய இறை செய்தியை தன் அடியார்களில் சிலருடைய உள்ளத்தில் அல்லாஹ் விதைக்கச் செய்வார். அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் சமூகத்தில் தேர்ந்தெடுத்த உயர்ந்த மனிதராக திகழ்ந்தார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை முழுவதுமே படிக்க வேண்டிய பாடங்கள். உலகம் அழியும் வரை வரக்கூடிய அனைவருக்கும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு அழகான படிப்பினையை, ஒரு வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பை பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அதிகமான சுப செய்திகள். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் அதிகமான கனவு காண்பார்கள். அதிகமான கனவுகளில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லுவார்கள். நான் நேற்று ஒரு கனவு கண்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். நான் பால் அருந்தினேன். அதிகமான பால் அருந்தி என்னுடைய நகக்கண்கள் வழியாக பால்கள் வெளியேறின. அந்த மீதம் இருந்த பாலை நான் ஹஜ்ரத் உமர் அவர்களிடம் கொடுத்தேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அதற்கு என்ன விளக்கம்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மார்க்க கல்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இருக்கக்கூடிய மார்க்க கல்வி இருக்கிறது, அது உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கிறது. மற்றொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சஹாபாக்கள் பல நபர்களை நான் கனவில் பார்த்தேன். பல மனிதர்கள் காண்பிக்கப்பட்டார்கள். பல நபர்களினுடைய ஆடைகள், அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள், சிலருடைய ஆடை இடுப்பு வரை, சிலருடைய ஆடை முழங்கால் வரை, சிலருடைய ஆடை கரண்டைக்கால் வரை. நான் உமரை பார்த்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆடை இருக்கிறது, அது தரையை உரசி கொண்டிருந்தது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு என்ன விளக்கம்?
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய மார்க்கம் என்று சொன்னார்கள். மார்க்கம் பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு முழுமையாக தன்னை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாம் எதையும் சுட்டி காட்ட முடியாது, இவரிடம் இந்த குறை இருந்தது, மார்க்கத்தில் இவர்கள் குறையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று எதையுமே சுட்டி காட்ட முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா உயர்தரமான மார்க்கம் பற்றி அவர்களுக்கு கொடுத்திருந்தார். உயர்தரமான ஒரு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் 950 வருடங்களுக்கு மேலாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பை பற்றி சொன்னாலும் அந்த சிறப்பு முடிவுறாது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். யாருடைய சிறப்பு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் 950 வருடங்கள் சொன்னாலும் அது முடிவுறாது. அப்படிப்பட்ட உயர்ந்த சிறப்பு மிக்க ஒரு தலைவராக திகழ்ந்தார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உயர்தரமான தலைவர்களை பற்றி, உன்னதமான மனிதர்களை பற்றி எல்லாம் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதுவும் இது போன்ற நாட்களில் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 26 அன்று தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபுஹுடைய தொழுகையில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவருடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்தார். புனிதமான மதீனா முனவ்வராவில் எனக்கு ஷஹாதத்தை ரப்பே கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா அவர்கள் தொழுகையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது 6 முறை ஈட்டியினால் குத்தப்படுகிறார்கள். ஒரு அடிமையின் மூலமாக, அதன் மூலமாக அதிகமான வேதனையுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நேரம் வந்தால் நினைவுக்கு வந்து விடுவார்கள், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யார் இந்த உம்மத்தில் தொழுகையை விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது என்று சொன்னார்கள். எந்த மனிதர்கள் தொழுகையை விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. எந்த நேரத்தில் சொல்கிறார், குற்றுயிரும் கொலையுமாக கிடக்கக்கூடிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் நாவிலிருந்து வருகிறது, தான் உடலில் இருந்து குடல் வெளியேறும் அளவிற்கு ரத்தம் வெளியேறக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் தாங்கியவர்களாக அந்த தொழுகையை முடித்து விடாமல் தனக்கு பின்னால் இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னால் அழைத்து தொழ வைக்கிறார்கள். ஒரு உயர்ந்த வீரத்திற்கு பெயர் போன சஹாபியாக நாம் பார்க்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரத்திற்கு மட்டும் மேலல்ல, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் மனிதர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளிலும் உயர்தரமான ஒரு அழகான வாழ்க்கை வரலாற்றை கற்றுத் தந்திருக்கிறார்கள். சங்கையானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் சொன்னார்கள், இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உமருடைய நாவில் பேசுகிறார் என்றார். சுமார் 33 ஆயத்துகளில் 33 சந்தர்ப்பங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன விஷயத்தை சொன்னார்களோ, எந்த அபிப்பிராயத்தை சொன்னார்களோ அதை அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தாக இறக்கிவிட்டார். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனில் அல்லாஹ் ஆயத்தாக இறக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்கிறார்கள். உம்ரா செய்துவிட்டு தவாஃப் முடித்துவிட்டு தவாஃபுடைய அந்த சுன்னத்தான தொழுகை தொழுவதற்காக தயாராகும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நாம் இந்த மக்காமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற இந்த இடத்தில் தொழுகலாமே. தவித்தஹதனா மக்காம் இப்ராஹிம் முஸல்லா. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிறார், வத்தஹிது மின் மக்காம் இப்ராஹிம் முஸல்லா. நபியே, மக்காம் இப்ராஹிமில் நீங்கள் தொழுவிடமாக அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். பர்தாவுடைய விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், பர்தாவுடைய ஆயத்தை இறங்குவதற்கு முன்பாக நாயகத்திடம் சந்திக்க வரக்கூடிய மக்கள் நல்லவர்களும் இருப்பார்கள், முனாஃபிக்குகளும் இருப்பார்கள், பாவிகளும் இருப்பார்கள். நாயகமே, நீங்கள் உங்களுடைய மனைவான விஷயத்தில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் பர்தாவை ஏற்படுத்திக் கொண்டால் நன்றாக இருக்குமே. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிறார். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறார். நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலின் மனைவாரத்தை ஏதேனும் கேட்க சென்றால் நீங்கள் நீங்கள் ஹிஜாபை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், திரைக்கு பின்னால் இருந்து கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறார். மதுவுடைய விஷயத்தில் அல்லாஹ் அக்பர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மதுவுடைய விஷயத்தில் ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார். 3 சந்தர்ப்பங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா. யா அல்லாஹ், இந்த மதுவின் விஷயத்தில் ஒரு தீர்க்கமான தெளிவான முடிவை எங்களுக்கு தந்தருவாயாக என்று துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அதை ஹராமாக ஆக்கிவிட்டார். சரியானவர்களே, இது போன்ற ஏராளமான விஷயங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து
தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் குர்ஆன். அல் குர்ஆனோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற தொடர்பு இருக்கிறது, அது உயர்ந்த ஒரு தொடர்பு. அவருடைய உள்ளத்தினுடைய மாற்றத்திற்கு அல்லாஹ் அதை காரணமாக ஆக்கினார். மற்ற எல்லா சஹாபாக்களுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடம் ஈமானை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் முரீதாக இருந்தார்கள். அதாவது தாங்கள் விரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முராதாக தேர்ந்தெடுத்தார்கள். தான் விரும்பி அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த நபர்கள் மொத்தம் இஸ்லாத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பதற்கு முன்பாக 39 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். 40வது நபராக தன்னை இஸ்லாத்தில் அறிமுகப்படுத்திக் கொண்டு இணைந்து கொண்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு 39வது நபராக இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். கஅபாவுடைய திரைச்சீலை பிடித்துக் கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு மக்கா நகரில் குறைஷிகள் அதிகமான கொடுமைகளை இழைக்கிறார்கள், அதிகமான வேதனை துன்பம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், இஸ்லாத்திற்கு நீ கண்ணியத்தை தருவாயாக. யாரை கொண்டு? உமர் இப்னு கத்தாபுடைய மகன் உமரை கொண்டு, அவருடைய அம்ர் இப்னு ஹிஷாம் அல்லது அம்ர் இப்னு ஹிஷாம் என்ற அபூஜஹலை கொண்டு என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹுடைய உள்ளத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீது இருந்த முஹப்பத் அதிகமாக இருந்தது. அல்லாஹ் அதை கபூல் செய்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. அல்லாஹு அக்பர் என்று சஹாபாக்கள் எல்லாம் ஓங்கி வேகமாக உரைக்கிறார்கள். அந்த சத்தம் விண்ணை பிளக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தருணம் ஒவ்வொரு காஃபிருடைய வீட்டு கதவை தட்டி சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் பலகீனமாக இஸ்லாத்தை நினைத்துக் கொண்டீர்கள், முஸ்லிம்களுக்கு நீங்கள் அநீதம் இழைத்தீர்கள். யாராவது இப்பொழுது நீங்கள் செய்ய முடியுமா? யாராவது உங்களுடைய பெற்றோரை நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களை விதவையாக்க விரும்பினார், உங்களுடைய பிள்ளைகளை அனாதையாக்க விரும்பினார், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரோடு நீங்கள் மோதலாம் என்ற ஒரு பகிரங்கமான அறிவிப்பை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீரமாக சொல்கிறார்கள். ஒவ்வொரு காஃபிருக்கும் முன்னால் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திற்கு ஒரு மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தின் மூலமாக. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், கான இஸ்லாமுஹு நுஸ்ரத்துஹு. இஸ்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இஸ்லாத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இஸ்லாத்திற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான். வ ஹிஜ்ரத்துஹு, அவருடைய ஹிஜ்ரத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த இஸ்லாத்திற்கு உதவி செய்தான். வ ஹிலாஃபத்து ரஹ்மத்துஹு, அவருடைய ஹிலாஃபத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் இருக்கிறது, அது உம்மத்திற்கு ரஹ்மத்தாக ஒரு மிகப்பெரிய அருள்கொடையாக இருந்தது என்று சொல்லுவார்கள். உண்மையானவர்கள் எந்த பக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது முதல் அவர்கள் வாழ்ந்த காலங்கள் உயர்தரமான அவருடைய ஹிலாஃபத் இன்று வரை எல்லா தலைவர்களும் விரும்பக்கூடிய ஒரு உயர்தரமான ஆட்சி. சுமார் 22 லட்சம் சதுர மைல்கள் தன்னுடைய ஆட்சி எங்கெல்லாம் உலகில் இருந்திருக்கிறதோ அந்த எல்லா இடங்களும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சென்றது கிடையாது. ஒரே ஒரு தடவை பலஸ்தீனத்திற்கு, ஜெருசலத்திற்கு அவர்கள் சொன்னார்கள், ஷாம்காரர்கள், நாங்கள் உங்களுடைய கலீஃபா வந்தால்தான் நாங்கள் பைத்துல் முகத்தஸுடைய சாவியை ஒப்படைப்போம் என்று சொன்னார்கள். அவர்கள் படித்திருந்தார்கள் அந்த நாட்டில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற உயர்தரமான தலைவர், அந்த கலீஃபா, அவருடைய அடையாளத்தை எல்லாம் அவர்கள் வேதத்தின் மூலமாக தெரிந்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். எப்படிப்பட்ட நபராக வந்தார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர். வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக அது பார்க்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு அடிமையோடு, ஒரே ஒரு ஒட்டகத்தோடு தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள். அரேபியா மதீனாவிலிருந்து ஜெருசலம் வரை வருகிறார்கள். தன் அடிமையிடம் சொல்லுவார்கள், நான் சில தூரம் பயணம் செய்வேன், நீ நடந்து வர வேண்டும், நான் பிறகு நடப்பேன், நீ ஒட்டகத்தின் மீது அமர்ந்து வர வேண்டும் என்ற ஒப்பந்தத்தோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த உமர் எப்படிப்பட்ட தலைவராக இருப்பார்? இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம், இவ்வளவு பெரிய உலகத்தினுடைய அதிகமான பகுதிகளை கைப்பற்றி இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தலைவரை பார்க்க வேண்டும் என்ற அவரோடு மக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஒட்டு போட்ட சட்டைகளோடு சுமார் 17 ஒட்டுகள் அவருடைய ஆடையில், இரண்டு ஆடைகள் தான் வருடத்திற்கு. அந்த 2 ஆடைகள் அவர்கள் உடுத்தியிருந்த அந்த ஆடையில் 17 ஒட்டுகள் போடப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்தரமான
முஹப்பத், அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தை மதிக்கவே இல்லை. அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொண்டுதான் எனக்கு கண்ணியத்தை கொடுத்தான் என்று சொல்வார்கள். அந்த ஜெருசலத்தை நெருங்கும் பொழுது, அதனுடைய நுழைவு வாயில் வரும் பொழுது, தன்னுடைய அடிமை ஒட்டகத்தின் மீது அமர வேண்டிய கட்டம், தன்னுடைய அடிமை ஒட்டகத்தின் மீது அமர வேண்டிய கட்டம். அந்த அடிமை சொல்வார், உமர் அவர்களே, நாம் நெருங்கி விட்டோம், ஜெருசலத்திற்குள்ளே செல்ல போகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் தான் மேல் இருக்க வேண்டும். நான் மேல் அமர்ந்து நீங்கள் நடந்து வந்தால் மற்ற முஸ்லிம்கள் எல்லாம் என்னை திட்டுவார்கள், என்னை கடித்துக் கொள்வார்கள். அதற்கு நான் உமரதியல்லாஹு, நீ ஒப்பந்தத்திற்கு மாற்றம் செய்ய விரும்புகிறாயா என்று சொல்லிவிட்டு அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் அந்த ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களோடு வந்து சொல்வார்கள், உமர் அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த மக்கள் எல்லாம் உங்களை அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஆணைகளை நீங்கள் மாற்றிக் கொள்ளலாமே, நீங்கள் அந்த ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து வரலாமே என்றெல்லாம் சொன்னபோது, அப்போது சொன்னார் உமர் ரலியல்லாஹு, அபூ உபைதாவுடைய தோலை பிடித்தவாறு, நீ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு உயர்தரமான உச்ச தோழராக இருந்ததனால் உன்னை சும்மா விடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக, இந்த இஸ்லாத்தின் மூலமாக தான் இழிவாக இருந்த என்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். ஒட்டகம் மேய்த்துக் கொண்டிருந்த நபர் நான், ஒரு ஒட்டகம் மேய்த்துக் கொண்டிருந்த நபர், என்னுடைய தந்தை என்னை அழைத்திருக்கிறார், ஒரு ஒட்டகம் மேய்க்கக்கூடிய லாயக்கு இல்லாதவர் என்றெல்லாம் நான் அழைவாங்கி இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்தை கொண்டு சங்கையாக கண்ணியத்தை கொண்டு கொடுத்திருக்கிறார். நான் மரணிக்கும் வரை, என்னுடைய வாழ்வு வரை நான் இஸ்லாத்தை முறையாக இப்படிதான் பின்பற்றுவேன். யாருக்காகவும் நான் இஸ்லாத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன். அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, இந்த உம்மத்தினுடைய வீழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தைகள் உயர்தரமானது. நம்முடைய வீழ்ச்சி என்ற வளர்ச்சி என்ன, நம்முடைய சமுதாயத்தினுடைய உயர்தரமான வெற்றிக்கு உமர் ரலியல்லாஹுடைய சொன்ன வார்த்தைகள் தான் காரணம். யாருக்காகவும் எதற்காகவும் நாம் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது, யாருக்காகவும் நாம் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. இஸ்லாத்தை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு கண்ணியத்தை வைத்திருக்கிறார். இஸ்லாத்தை கொண்டுதான் அல்லாஹ் நமக்கு வெற்றி வைத்திருக்கிறார். இஸ்லாம் தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அடிப்படை என்பதை உமர் ரலியல்லாஹு விளங்கி இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக அவர்களுக்கு தந்த வெற்றி அதிகமானது. சங்கையானவர்களே, உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சியில் இருந்தாலும் கூட எந்த ஒரு அரண்மனையும் கிடையாது. உமர் ரலியல்லாஹுடைய அலுவலகம் எது? மதீனா முனவ்வராவுடைய திண்ணை. உமர் ரலியல்லாஹு எங்கே இருக்கிறார்கள்? உயர்தரமான வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஆளுநர்கள், அந்த நாட்டினுடைய மந்திரிகள் கேட்கிறார்கள், உங்களுடைய ஜனாதிபதி எங்கே இருக்கிறார்? எந்த அரண்மனையில் இருக்கிறார்? எங்களுடைய ஜனாதிபதி அரண்மனையில் இருக்க மாட்டார், உங்களுடைய ஜனாதிபதி மதீனா முனவ்வராவில் திண்ணையில் அமர்ந்திருப்பார். சென்று பாருங்கள். பள்ளிக்கு சென்று பார்க்கிறார்கள், இல்லை. அவர் தங்களுடைய பைத்துல்மாலுடைய ஒட்டகங்களை சரி செய்து கொண்டிருப்பார். அங்கு சென்று பார்க்கிறார்கள், இல்லை. பைத்துல் எங்கே சென்றிருக்கிறார்? தேடி பார்க்கிறார்கள். உயர்தரமான கபரிஸ்தானில் ஜன்னத்துல் பக்கீக்கு அருகாமையில் ஒரு மரத்துக்கு அடியில் தன்னோட ஒரு கல்லை தலைக்கு வைத்தவர்களாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த ஆளுநர்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய கலீஃபா, நீங்கள் எவ்வளவு பெரிய ஆட்சியாளர், நீங்கள் இங்கு நிம்மதியாக உணர்கிறீர்கள். எங்களுடைய நாடுகளில் உயர்தரமான அறைகளில், உயர்தரமான படுக்கைகளில், மிருதுவான படுக்கைகளில் தங்களுடைய பாதுகாப்போடு இருக்கக்கூடிய எங்களுடைய மன்னர்களுக்கு தூக்கம் வருவதில்லை என்று சொன்னார். சரியானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எந்த அளவிற்கு ஒரு எளிமையான வாழ்வை கொடுத்திருந்தால் அதை விரும்பி அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், உமர் அவர்களே, உங்களை சந்திப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் மனிதர்கள் வருகிறார்கள், தலைவர்கள் வருகிறார்கள். உங்களுடைய ஆடைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், உங்களுடைய உணவு முறைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு சாப்பிடக்கூடிய ரொட்டி யாருமே சாப்பிட முடியாது, யாருமே சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு கடினமான ரொட்டிகளை அவர்கள் உண்டார்கள். தன்னுடைய கடினமான ஆடைகளை அணிந்து கொண்டார்கள். யாருக்குமே சொல்ல தைரியம் இல்லை. யாருக்குமே சொல்றது உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு கூட ஆலோசனை செய்யறாங்க. ஆலோசனை செஞ்சு போய் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள், இந்த உம்மஹாத்துல் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களின் தாய்மார்கள், அவங்கள்ட்ட சொன்னா என்ன செய்வாங்க? உமர் ரலியல்லாஹு கேட்பாங்கன்னு சொல்லி பேசுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகளா அவங்கள பேசுறாங்க. அவங்க அழைத்து விடுறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு வேகமாக தன்னோட இருக்கக்கூடிய எல்லா விதமான மனிதர்களை விட்டு விட்டு வேகமாக நபியோட வீட்டிற்கு ஓடி வருகிறார்கள். காரணம், நபியின் மீது இருக்கக்கூடிய மரியாதை, நபியின் மீது இருந்த முஹப்பத். உம்மஹாத்துல் முஃமினீன், நபிமார்களின் தாய், நபி அந்த உம்மத்தினுடைய தாய்மார்கள், நபியுடைய பரிசுத்த மனைவிமார்கள் அவருடைய அழைப்பிற்கு வேகமாக
வேகமாக ஓடி சென்று பணிவோடு நின்று கேட்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தாங்கள் அழைத்த காரணம் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் அவர்களே, என்னுடைய தந்தையின் காலத்தில், நபியுடைய காலத்தில் அதிகமான பஞ்சம் இருந்தது, மக்களிடத்தில் வறுமை இருந்தது. என்னுடைய தந்தை அபூபக்கர் அவருடைய காலத்தில் இது போன்று இருந்தது, என்னுடைய கணவரின் காலத்தில் இது போன்று இருந்தது. ஆனால் இப்பொழுது உங்களுடைய ஆட்சி காலத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மதீனா முனவ்வராவில் அதிகமான நாடுகளில் இருந்து அல்லாஹ் தஆலா செல்வத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசித்திருக்கிறார்கள், இந்த செல்வத்தை எல்லாம் என்ன செய்வது? யாரெல்லாம் இயலாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மாத தொகையை நிர்ணயம் செய்தார்கள். யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. தஜ்லா நதியில் ஓடக்கூடிய கரையோரத்தில் ஒரு ஆடு பசியில் இருந்தால் கூட அதற்கு நான் தான் பொறுப்பேற்று அல்லாஹ் என்னை கேட்டு விடுவானோ என்ற அச்சத்தோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நடத்தினார்கள். சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் உங்களுடைய ஆடைகளை நல்ல ஆடைகளாக உடுத்திக் கொள்ளலாமே, உங்களுடைய நிலையை நீங்கள் சரி செய்து கொள்ளலாமே, மார்க்கம் அனுமதித்த விஷயம் தானே என்று சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாடி நனைமளவு அழுதார்கள். அழுது கொண்டே சொன்னார்கள், இந்த தாய் அவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய மகள் ஹப்சாவே, உங்களுடைய கணவர் எப்படி இருந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு எப்படி இருந்தது? 2 நேரங்கள் அவர்கள் சாப்பிடவில்லை. அவர்கள் இருந்த ஆடைகள் 2 ஆடைகள். ஒரு சில நேரங்களில் தன்னுடைய ஆடை காய்வதற்கு முன்பாக தொழுகை நேரம் வந்துவிடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பு கொடுப்பார்கள், பிலாலே கொஞ்சம் பொறுங்கள், என்னுடைய ஆடை காய்ந்து கொள்ளட்டும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபியினுடைய உம்மத்தில் சேர்ந்தவர் தான். அப்படிப்பட்ட நபியின் மூலமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய தந்தை எப்படி இருந்தார்கள்? அபூபக்கர் ஆட்சி காலத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? இப்படிப்பட்ட நபர்களுடைய உன்னதமான வழிமுறைகளை எல்லாம் மறந்து நான் இந்த உலகத்தில் இணைந்து விட்டால் என்னுடைய நிலை என்னவாகும்? என்னுடைய உயர்தரமான சாட்சிகள், என்னுடைய உயர்தரமான தோழர்களுடைய அந்த வழிமுறையை நான் பின்பற்ற தவறிவிடுவோம் என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது என்று அழுது கொண்டே சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்றுக்கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழ ஆரம்பித்து விட்டார்கள். சொன்னார்கள், உமரே, நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்கள், உங்களுடைய உயர்தரமான இந்த வழிமுறை நிச்சயமாக அக்கானது என்று சொல்லி அனுப்பி வைத்து விடுவார்கள். சரியானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் ஒரு எளிமையான வாழ்வை, இந்த உம்மத்திற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியான வாழ்வை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தந்திருக்கிறார்கள். ஏராளமான நிகழ்வுகள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய வாழ்வை இன்னும் அதிகமாக தெரிந்து அவருடைய வாழ்வை முழுமையாக விளங்கி நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் மனிதர்களுக்கு தௌஃபீக் செய்து தருவாராக.